அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல ஜூலை மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்னை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 9வது ராசி தனுசு. தனுசு ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகளை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு. பட் குரு பார்வையில் இருக்கிற சனி ஓரளவுக்கு நமக்கு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காம ஒரு நியூட்ரலா அழைச்சிட்டு போயிடும். அடுத்தது 6ஆம் இடத்துல பார்த்தோம்னா செவ்வாய், 7ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகத்துடைய கன்ஜக்ஷன் இருக்கும் மாதத்தோட பிகினிங்ல. அடுத்தது 9ஆம் இடத்துல கேது. கரெக்டா இந்த மாதத்துல ஜூலை 4ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்மளோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேதுவோட கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு. அதனைத் தொடர்ந்து ஜூலை 7ஆம் தேதி புதன் பகவான் வக்ரத்திலேயே நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியனோட போய் கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அதனைத் தொடர்ந்து கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மேலும் ஜூலை 23ல வக்ரத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ஜூலை 26ஆம் தேதி இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரத்தை ஸ்டார்ட் பண்ணுது. சோ இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான கிரக நிலை. இப்ப இந்த ஜூலை மாத ராசி பலனை நம்ம தெளிவா பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டமத்துல உச்சமா இருக்காரு. ஆனா ஸ்தான பலத்தோட இருக்காரு. பட் மறைவு ஸ்தானத்துல இருக்காரு. அது ஒரு குற்றம். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அலைச்சல், நிறைய பயணம், இடமாற்றம் நிறைய இருக்கும். ஒரு இடத்துல நிலைய இருக்க முடியாது. புத்தி ஒரு நிலைய இருக்காது. முடிவெடுக்கிறதுல நிறைய குழப்பம் இருக்கும். சிந்தனை ஒரு தெளிவா இருக்காது. ஒரு மாதிரி குழப்பம், தெளிவில்லாத ஒரு மனநிலை, மனசுல நிறைய கவலை, வருத்தம், பயணம், அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்படிதான் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த மாதத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பயணம், அலைச்சல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய முடிவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த ஜூலை மாதத்துல நான் முக்கியமா சொல்றது, தனுசு ராசி தேவையில்லாத கோப உணர்வுகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமா கோபம் வரும். ஏன்னா அஷ்டமத்துல குரு. எனவே நம்ம ஒரு விஷயத்த யோசிக்காம டக்கு டக்குன்னு அதை பேசிடுவோம், டக்கு டக்குன்னு அதை எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம். எனவே அதெல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். இந்த நேரத்துல சொந்த ஊர்ல இருக்கிறத விட வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு சொல்லிட்டு நீங்க வெளியிடங்களுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அந்த முயற்சிகள் செய்றீங்க, வெளிநாடு யோகம் இருக்கா அப்படின்னா தாராளமா இருக்கு. அந்த முயற்சிகள் பண்றீங்க அப்படின்னா அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். வெளியிடங்களுக்கு உங்களை நகர்த்த ஆரம்பிச்சிடும். சோ அதுதான் அஷ்டம குரு. அடுத்து இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா 10ஆம் அதிபதி அஷ்டமத்துல மாதத்தோட பிகினிங்ல இருப்பாரு. அப்புறம் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. இந்த மாதத்துல பார்த்தோம்னா நீங்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஜூலை 4ஆம் தேதிக்கு பிறகு அந்த பிசினஸ்ல இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். தொழில ஒரு மேன்மை உண்டாக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியா இருந்த தொய்வு நிலை, கஷ்டம், கடினமாக இருந்த அந்த சூழ்நிலை எல்லாம் ஜூலை 4ஆம் தேதிக்கு பிறகு மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும். புதுசா முதலீடு பண்ணலாமா, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாமானா அதுக்கு இந்த நேரம் அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. புதிய முதலீடுகளை இப்போதைக்கு செய்ய வேண்டாம். கொஞ்சம் அதை தள்ளி போடுறது நல்லது. பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஐடியாலஜி எல்லாம் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட் வேணா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அதுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. இந்த மாதத்துல கூட்டு தொழில் செய்யறதுக்கு சாதகமா இருக்கு. ஆல்ரெடி நீங்க பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த பிசினஸ் இப்ப growth நோக்கி பயணிக்கும். நீங்க தனியா முதலீடு பண்ண போறீங்கன்னா அதுக்கு இது அட்வைசபிளான டைம் பீரியட் இல்ல. ஏன்னா உங்களுடைய ராசி நாதன், உங்களுடைய சிந்தனையை குறிக்கக்கூடிய கிரகம் குரு, அவர் அஷ்டமத்துல மறைஞ்சு உச்சமா இருக்காரு. மேலும் 10ஆம் அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது பார்ட்னர்ஷிப்புக்கு பெஸ்டா இருக்கும். பட் சுயமா நீங்க தொழில் பண்ண போறீங்க அப்படின்னா சொந்த ஊர்ல பண்ணாதீங்க. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடங்கள்ல போய் அந்த பிசினஸ் நீங்க பண்றது உங்களுக்கு ஒரு நல்ல growth கொடுக்கும். சொந்த ஊர்ல சுயமா தொழில் செய்யறதை இந்த நேரத்துல அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல, 11ஆம் ஸ்தானாதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல, அப்புறம் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா சில தடுமாற்றம் உண்டு. ஏன்னா கேதுவோட சுக்கிரன் கன்ஜக்ஷன் ஆகிறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. பண வரவுல சில தடை அமைப்பு, தாமத அமைப்பு இது காமிக்குது. பொருளாதார ரீதியா ஒரு சில நெருக்கடி அமைப்புகளை இந்த காலகட்டம் காமிக்குது. எனவே இந்த ஜூலைல பணம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானம், கவனம் அப்படிங்கிறது இருக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்கும் பண உதவி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. யாருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வாக்கு கொடுக்காதீங்க. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு பணத்தை தந்துடுறேன், இந்த நேரத்துல உங்களுக்கு நான் பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லிட்டு யாருக்கும் அந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வாக்கு கொடுக்காதீங்க. எனவே லாபாதிபதி உங்களுக்கு கேதுவோடு இணைகிறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல.
எனவே பொருளாதார ரீதியா கொஞ்சம் நெருக்கடி அமைப்பு, பண வரவுல ஒரு சில தாமதங்கள், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள ஒரு சில மன வருத்தங்கள் இதெல்லாம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த ஜூலை மாதத்துல நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதுக்கெல்லாம் இது வந்து சாதகமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே சாதகமா வந்துடுறாரு. சூரியனும் 7ஆம் இடத்துல தான் இருக்காரு. 9ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல. திருமண முயற்சிக்கு சாதகமா இருக்கு. திருமண முயற்சிகளை பண்ணலாம். நிறைய பேருக்கு சுப செய்தி கிடைச்சிடும். திருமண முயற்சி தாராளமா செய்யலாம். என்னதான் குரு பலம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் குரு உச்சமா தான் இருக்காது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம். அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பர்டிகுலரா மன வாழ்க்கையில இருந்த வருத்தம் ஜூலை 4ஆம் தேதிக்கு பிறகு சாந்தமாக ஆரம்பிக்கும். பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். பார்ட்னருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். எனவே இந்த மாதத்துல பெருசா எதுவும் ட்ரபிளா தெரியல. இந்த ஜூலை மாதம் மன வாழ்க்கையில இருந்த வருத்தங்களை குறைச்சி வாழ்க்கை துணையோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு தெளிவோட அழைச்சிட்டு போயிடும். நல்லா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது புத்திரபாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய். அவர் வந்து இப்போ 6ஆம் இடத்துல இருக்காரு. எனவே புத்திர பாகியத்துல சில தாமத அமைப்பு உண்டு. புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும். இந்த மாதம் புத்திர பாகியத்துக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்லை. அடுத்தது வந்து பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால கடுமையான மன உளைச்சல், மன வருத்தம் இதுதான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கொடுக்கிறது. எனவே பிள்ளைகள் சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். அவங்க கூட வாக்குவாதம் இல்லாம, சண்டை சச்சரவு இல்லாம அவர்களை அனுசரிச்சு சகிப்புத்தன்மையோட செயல்படுறது ரொம்ப நல்லது. குறிப்பா பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல, அது வந்து மருத்துவ செலவுகளை குறிக்குது. பிள்ளைகளால ஏதாச்சும் மருத்துவ செலவு அல்லது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் குறைபாடு இதெல்லாம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவங்கள கவனமா பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்து பூர்வீகம், பூர்வீக சொத்து, காதல் உறவு சார்ந்த விஷயம் இதெல்லாம் பெருசா பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. அதெல்லாம் ஓரளவுக்கு டிம்மா தான் இருக்கு, டல்லா தான் போகுது. ஸோ இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இதனால கொஞ்சம் மன உளைச்சல், மன அமைதி இல்லாத சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படலாம். எனவே டீனேஜ்ல இருக்கிறவங்க காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இந்த நேரத்தில் செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்தது ஃபேமிலி லைஃப் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2ஆம் அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வையில. குடும்பத்துடைய ஆதரவு இருக்கு, குடும்பத்துடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமா இருக்கு, அதுல எந்த குறையும் இல்லை. ஆனா நிறைய வாக்குவாதம் வந்து நீங்குது. பேச்சுல ஒரு நிதானம் இல்ல. அந்த வாக்குவாதங்களை குடும்பத்துல குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது. மற்றபடி எதுவும் பெருசா ட்ரபிளா தெரியல. குடும்பத்துடைய ஆதரவு, ஒத்துழைப்பு இதெல்லாம் பரிபூர்ணமா இருக்கு. இந்த மாதத்துல தாயார் மற்றும் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாரோட வாக்குவாதம் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையாரோட வாக்குவாதம் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் தந்தை இருவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுலயுமே கவனமா இருக்கணும். அவங்க கூட எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்கள அனுசரிச்சு சகிப்புத்தன்மையோட செயல்படுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நாலுல சனி பகவான் இருக்கிறது, தாயாரோட ஆர்குமெண்ட் கொடுத்துரும். பாகியத்துல கேது பகவான் இருக்கிறது, தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தத்தை கொடுத்துரும் அல்லது தந்தைக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதனால ஏதாச்சும் ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு மாதிரி தாய் தந்தையாரால ஒரு மாதிரி சங்கடம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரிப்பு, அவங்கள தாய் தந்தையாரை பராமரிக்கக்கூடிய அந்த ஒரு குணம் இதை நம்ம வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது 3ஆம் இடத்துல ராகு. தைரியம் நல்லா இருக்கு. புதிய முயற்சிகளுக்கு ட்ரை பண்றீங்க. புதிய விஷயங்கள் உங்க லைஃப்ல அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கு. அதே போல இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 3ஆம் பாவத்துல ராகு இருக்கிறது. இளைய சகோதர சகோதரிகளால ஒரு சில இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து நீங்கலாம். எனவே அதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து முதல் 15 நாள் உங்களுக்கு சூரியன் புதன் நினைவு இருக்கும். புதன் ஆதித்ய யோகம்னு சொல்றோம். எனவே முதல் 15 நாள் கல்வி ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லை. கல்வியில ஒரு தெளிவு, கல்வியில ஒரு நல்ல மாற்றம், கல்வி ரீதியா முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கு. 15ஆம் தேதிக்கு பிறகு கல்வி ரீதியா சற்று கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல குருவும் சூரியனும் இணைகிறாங்க. குரு சிவராஜ யோகம். ஆனா அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்டா தெரியல. ஏன்னா அஷ்டமத்துல அந்த குரு சிவராஜ யோகம் ஏற்படுது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியா 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்க கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. மற்றபடி முதல் 15 நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. 15ஆம் தேதிக்கு பிறகு கல்வி ரீதியா கொஞ்சம் டஃப்னஸ் இருக்கு. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அதுல கவனமா செயல்படணும். இதுல ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி. அது வந்து கல்வியில ஒரு மாதிரி மன உளைச்சலை கொடுக்கும். பிடிச்ச படிப்பு எடுக்க முடியல, பிடிச்ச மாதிரி பயணிக்க முடியல, பிடிச்ச இடத்துல எனக்கு சீட்டு கிடைக்கல, அது மாதிரி ஒரு சில மன உறுத்தலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மாணவ மாணவிகள் கொஞ்சம் விழிப்புணர்வோட, தெளிவோட, தேவையில்லாத கவனச்சிதறல் இல்லாம கல்வி மேல கவனம் செலுத்தி பயணிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது தனுசுக்கு நம்ம மெயினா பாக்குறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல குரு இருக்கிறதே ஒரு குறைதான்.
மனசு சுத்தமா கெட்டு போகுது, சிந்தனையில ஒரு தெளிவு இல்லை. முதல்ல உங்க சிந்தனை, உங்களுடைய தலை, அதான் குரு. உங்களுடைய சிந்தனை சரியா இல்லை. இப்போதைக்கு குரு உச்சமா இருக்காரு. ஓரத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்மளால எல்லாத்தையும் சாதிக்க முடியும், நம்மளால முன்னேறி வர முடியும் அப்படிங்கிற ஓரத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் மன உளைச்சல் கடுமையா இருக்கு. 4th ஹவுஸ்ல இருக்கிற சனி மன அமைதியை கெடுத்துட்டாரு, மன நிம்மதி இல்ல, ஒரு மாதிரி தெளிவில்லாம பயணிக்கிறீங்க. முதல்ல நான் தனுசுக்கு சொல்றது, மனசை ஒருமுகப்படுத்துங்க. ஏன்னா உங்க மனம் இப்போ நாலா பக்கமும் செதறி கிடக்கு. அதுதான் நான் பாக்குறது. மனசை ஒருமுகப்படுத்துங்க, சிந்தனையை தெளிவுபடுத்துங்க. இதுக்கு பெஸ்ட் ரெமெடி மெடிடேஷன் மட்டும்தான். தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ரெமெடி, வேற ரெமெடியே கிடையாது. கோவில் குளம் இதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியல. நீங்க உங்களை சாந்தப்படுத்தி தியான நிலைக்குள்ள போய் நல்லா மூச்சு பயிற்சி பண்ணி உங்களை நீங்களே சரி பண்ணிக்கிட்டாதான் இதுல இருந்து நீங்க தப்பிச்சு வெளில வர முடியும். மீனத்துக்கு கோவில் குளம் செட் ஆகும், பட் உங்களுக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா காலபுருஷனுக்கு 9வது ராசி. நீங்க உடலே கோவில் உள்ளமே தெய்வம் அப்படின்னு நினைச்சு வாழ்றவங்க. ஸோ உங்களை நீங்க தான் ஹீலிங் பண்ணிக்கணும், உங்களை நீங்க தான் சரி பண்ணிக்கணும். எனவே உங்களுடைய உடல், உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தனையை தெளிவுபடுத்துங்கன்னு தான் நான் சொல்றேன். அது தெளிவாயிட்டனாலே உங்க ஹெல்த் ஆல்மோஸ்ட் ரெக்கவர்னு அர்த்தம். ஸோ தேக ஆரோக்கிய ரீதியாக சில குறைபாடுகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் குறிப்பா வயிறு சம்பந்தமான உபத்திரம் நீங்க வாய்ப்பு இருக்கு. கண்ட நேரத்துல சாப்பிடுறது, கண்ட நேரத்துல தூங்குறது, இதெல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, உங்களை ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா எடுத்துக்கோங்க. இரவு நேரங்கள்ல அதிகமான உணவுகளை உட்கொள்ளாம இருக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா செரிக்க தாமதம் ஆகக்கூடிய உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவு, லைட்டான ஃபுட்டா எடுத்துக்கோங்க. பிளஸ் பழம், காய்கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இன்டேக் எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி உங்க ஹெல்த்தை நீங்களே பராமரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்கிங் கண்ணாம்பின்னான் இருக்கும். சம்பந்தமே இல்லாம யோசிச்சுட்டு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருப்பீங்க. அதை சரி பண்ணணும்னா தியானம், யோகா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ரெமெடி. சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரத்த அழுத்தம், மேலும் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எதுவும் பாதிப்பு வராம பாத்துக்கோங்க. இந்த மாதத்துல தேக ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் ட்விஸ்டட்லாம் இருக்கு. குறிப்பா பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஃபீவர் வரலாம், உடம்பு ஃபுல்லா வலிக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான உடல் வலி ஏற்படலாம். ஏன்னா சூரியன் அஷ்டமத்துக்கு பயிற்சியாக போறாரு. எனவே தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை, கவனம் எடுத்துக்கோங்க. நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஒரு லைஃப் ரொட்டீனை நீங்க ஃபாலோ பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பிராணாயாமம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் உங்க ரெகுலர் ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஓவராலா இந்த ஜூலை மாதம் தனுசுக்கு ஒரு ஆவரேஜா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியல, பட் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. எல்லாத்தையும் ஒரு நிதானமா சமாளிச்சு முன்னேறக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதுக்கு தியானம், யோகா, நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.